another first round match. So match யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் வாரியர்ஸ் vs நேமத்தாம்பட்டி டோனி பிரதர்ஸ். ஒரு நல்ல பேட்டிங்க. ஸோ இந்த மேட்சும் அதே ஃபார்மேட் தான். ஸோ 4 ஓவர் 4 bowler கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 1 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ முத்துப்பாண்டி ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு, கொப்பனாப்பட்டி முத்துப்பாண்டி. ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். ஸோ நீ பவுலிங் எண்டில் ஃபஸ்ட்டு ஓவர் ஒன்லி 1 பவர் பிளே ஓவர் போகிறாங்க. சதீஷ் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு 1 அரௌண்டுக்கு இருந்து எக்ஸாம்ஸில் ஆடினாரு, அடிச்சு போட்ட போல. ஸோ கேப்புங்க 4 ரன். ஸோ பவர் பிளேங்கிற காரணத்தினால ஒரு 4 வந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் இங்கே 4ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல் நாளாக பதிவு பண்ணிட்டாரு முத்துப்பாண்டி. செகண்ட் ஒன் என் மறைச்சு ஆடினாரு, லெக்ஸன்ஸில் போயிருக்கு. இதுவும் பெரிய கேப்புங்க. எஸ் பவுண்டரி போயிருச்சுங்க. ஸோ பேக் டு பேக் 2 நாளாக பதிவு பண்ணியிருக்காரு. சந்திச்ச 2 பாலையும் இங்கே 4ஆக மாற்றிட்டாரு. தேர்ட் ஒன் மீண்டும் லெஃப்ட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. இதுவும் கேப் பவுண்டரியான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போயிட்டாருங்க பாலுக்கு. நல்ல ஸ்டாப். பவுண்டரி போகல. இங்கே அப்படியே ரன்னிங்கில் பார்த்தா மொத்தம் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 3 ரன்கள். கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா போட்டிருக்காருங்க. இங்கே ஒரு டாட்டு. ஃபஸ்ட்டு பேட்டில் பட்டு உடம்புலேயும் பட்டுச்சு. ஆனால் இங்கே ஸ்டெம்ஸ்லேயும் பட்டுருங்க. விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. நீ முதல் விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க நேமத்தாம்பட்டி. இங்கே கார்த்திக் விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேன் செம்பா 1 டவுனில் ஃபஸ்ட் ஒன். வர விட்டாரு போனாரு. இங்கே சர்க்கிளையும் தாண்டி இருக்கு. அவுட் ஃபீல்டு குயிக்காக போயிடுச்சு. ஸோ இங்கே சந்திச்ச முதல் பாலிங்க ஒரு 4 பதிவு பண்ணிட்டார் செம்பா உள்ளே வந்த வேகத்திலே. ஸோ இந்த நாளோட இங்கே ஃபஸ்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. முதல் ஓவர் 1 ஓவர் ஃபஸ்ட்டு ஒரு முடிவுக்கு பவர் பிளே ஒரு முடிவுக்கு. ஸ்கோர் 15 நேமத்தாம்பட்டி. ஸோ அதற்கான இழந்த விக்கெட் இங்கே 1. செகண்ட் ஓவர் 2வது ஓவர் போடுறக்காண்டி கருகுடி பாலா வந்திருக்காரு. இன்னும் செகண்ட் 4 பேரோட ஒதுக்கிங்க. ஃபஸ்ட் ஒன் தட்டி விட்டுருக்காரு. மணிபாரதி எடுத்துறதுக்குள்ள ஈஸியாக 2 ஓடி எடுத்திருக்காங்க. 2 ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன்கள். செகண்ட் பால் இறங்கி போனார். ஒரு லென்த் பாலுங்க. டாட். தேர்ட் பால் டபுள் பிளே. வர அவுட் ஆனார். கட் பண்ணார். பெரிய கேப். இங்கே ஒரு 4 வந்திருக்குங்க. ஸோ முத்துப்பாண்டி பேட்லேருந்து வர அனதர் ஒரு 4 3வது நாள்னு நினைக்கிறேன். சுவிட்சிட்டு திரும்பினாரு. ஆனால் இங்கே பெரிய சிக்னல் டாட் கொடுத்துருக்காங்க. கையில் தட்டிட்டு போயிருக்கு. ஸ்கூப்பில் ஆடி இருக்காரு. அன்ஸ்டாபிள் ஒரு 4 வந்துருங்க. ஸோ பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் 4வது 4. லாஸ்ட் ஒன் மோர். ஸோ அகைன் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸில் ஆனாரு. அங்கே 4 பெருமா. ஸோ இதுவும் 4ங்க. 4 பேக் டு பேக் 4 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு முத்துப்பாண்டி. 1. ஸோ அந்த நாளோட அந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 29 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க டோனி பிரதர்ஸ் நேமத்தாம்பட்டி. நியூ பவுலர் காளி. ஸ்டோன் ஸ்டம் லைனில் எடுத்துகிட்டு வந்தார். ரிவர்ஸிப் திரும்பி ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் ராமு வந்தார் பாலுக்கு. இங்கே பிடிச்சி அடிக்கிறக்குள்ள அம்பையர் சிக்னல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் என் சுவிட்சிட்டு திரும்பினார். உடம்பே பட்டிருக்கு இந்த முறை. இங்கே ஒரு ரனுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. குயிக்காக இருந்திருக்காங்க ரன்னிங்லையும். பேட்டில் ஆடினோடனே 2 கொடுத்தாரு முத்துப்பாண்டி. பார்ப்போம். குயிக்காக இருந்திருக்காரு. ஓடி எடுக்கப்பட்ட 2 சுவிட்சிட்டு திரும்பினார். அங்கே லுக்கிட்ட கீழே வந்துருக்கு. டாட். ஃபர்ஸ்ட் மோர். அருமையாக அடிக்கப்படும் இந்த கேம். ஓட்டங்கள். எஸ் சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஒன். பேட்ல ஒரு எட்ஜ் வாங்கி இருக்கு. ஆனால் கீப்பர் தலைக்கு மேலே அவுட் ஆகுமா? தட்டி விட்டு இங்கே கேட்ச் மிஸ் பண்ணி இங்கே ரன்னர் ஓடல. டாட்டுங்க. கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவருக்கு ஸ்கோர் 36 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க டோனி பிரதர்ஸ் நேமத்தாம்பட்டி. சரி ஸ்கோர் 35. ஸோ லாஸ்ட் அண்ட் 4 ஓவர் போடுறக்காண்டி அருண் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஆடி இருக்காரு. ஓட்டங்கள் 2 ஓட்டங்கள் ஆகுமா? 2 ஓட்டங்கள் மட்டுமே பேரால் அறிக்கப்படுவது. போன பால் 2 ரன் ஓடி எடுத்துருக்கோம். அங்கே
உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு டாட் பால் அங்கே கீப்பர் ஆல். ஒரு ஓட்டங்கள். சிங்கிள் ஓடிட்டாங்க பைஸ்ல. நல்லா கீப். ஓவர். போனமால ரீபால். மிக அருமையாக அடிக்கப்பட்டது. ஆனாங்க பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல போயிருக்கு. 4 ஓட்டங்கள். நீ பவுண்டரி வந்துருங்க. அனதர் ஒரு நாளை பதிவு பண்ணியிருக்காரு. ஓவர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் ஒன். மீண்டும் ஒரு ஒரு ஸ்விட்ச் ட்ரை. நம்மளாரானங்க டாட்டுங்க கம்பேக்கிங் பால். மீண்டும் ஒரு மிஸ். குயிக்கா வந்துருச்சுங்க. உடம்புலே பட்டு வந்துச்சு. ஆனா அங்கே உள்ள வச்சு எண்டு மாறி இருக்காங்க. ஒரு விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணி. முத்துப்பாண்டி ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. லாஸ்ட் ஒன். அருமையாக சீட்டு திரும்பினாரு. ஆனா பேட்ஸ்மேன் ஏமாத்தி கீப்பர் கையில டாட்டோட முடிச்சு கொடுத்துருக்காருங்க அருண். அவருக்கான ஓவர் முடிவடைந்த வேளையில் அணியின் எண்ணிக்கை நல்ல பேட் முத்துப்பாண்டி. 43 ரன்கள். வேண்டாம் விரைவாக 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் 43 ரன் ஆடி இருக்காங்க. டோனி பிரதர்ஸ் நேமத்தாம்பட்டி. 44 டார்கெட் அனுப்பவும் ஃபார் பிளாஸ்டர் வாரியர்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ண. வெயில் என்று பாராமல் ஓப்பனிங் பேட்ஸ்மனா காலி ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. நான் ஸ்ட்ரைக்ல ராமு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் உள்ள வந்திருக்காங்க. குமார் பிரதர்ஸ் பவுலிங் எண்ணில் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒன்லி ஒன் பவர் பிளே ஓவர் போடுறக்காண்டி சரண் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். அங்கே அருமையாக முதல் பந்து ரிவர்ஸ் முறையில் பார்த்து ஆடி இருக்காருங்க. ஸோ இன்டு தி கமிட்டில போயிருக்கு. ஸோ பவுண்டரி வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஒரு நாளை பதிவு பண்ணிட்டாரு. பவுண்டரி நாளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் மீண்டும் ஒரு ரிவர்ஸ். அவர் கமிட்டியை நாடி அடித்து கொண்டிருக்கிறார். இதுவும் பவுண்டரிங்க இன்டு தி கமிட்டில போயிருக்கு. மீண்டும் ஒரு பேக் டு பேக் 2 நாளை பதிவு பண்ணியிருக்காரு. சந்திச்ச 2 பால் மெஞ்சி காலி. ரிவர்ஸ் ஷாட் முறையில் தேர்ட் ஒன். அங்கே மிக அருமையாக தூக்கியிருக்காரு. அங்கே 4 பெறுமா 2 பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருங்க. இதுவும் 4. சந்த 3 பாலே மெஞ்சி 4ஆ மாத்திருக்காரு. ஹாட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்க காலி. ஸோ நல்லா ஸ்டார்ட்டுங்க. ஃபோர்த் ஒன். ஸோ ஆகுமா அங்கே அங்கே தடுப்பாளா இல்ல போனாரு. ஆனா பவுண்டரி வந்துருங்க. ஸோ 4 இன் ஏ ரோ. காலி பேட்ல இருந்து வர்ற 4வது 4 பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்காரு காலி. ஃபர்ஸ்ட் உடம்புக்கு எடுத்துட்டு வந்து லெக் ஸ்டம்ப்ஸ்ல ஆனாரு. பவுண்டரி அனுப்பதா பெரிய கேப். சோ இதுவும் 4ங்க. 5 இன் ஏ ரோ பவுண்டரி. 5 பவுண்டரிகளை எடுத்துட்டார் காலி அவர்களுக்கு. பாத்து காலியான் ஃபார்ம்ல சொல்லலாம். பவர் பிளே லாஸ்ட் ஒன். விட்டு தட்ட பார்த்தாரானா இங்க வந்திருக்கு. லாஸ்ட் பால் இங்க டாட் பாலா பதிவு பண்ணியிருக்காரு. அந்த டாட்டோட இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஒரு முடிவுக்கு ரவுண்டா 20 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க பிளாஸ்டர் வாரியர்ஸ். 5 நாள் அடங்கும். ஓவர்ல எல்லா பாலையுமே காலி தான் ஸ்ட்ரைக் பிடிச்சிருக்காரு. இதற்கு செகண்ட் ஓவர் 2வது ஓவர் போறக்காண்டி தங்களது அணியினரை நியூ பவுலர் ஜெயராம் வந்திருக்காருங்க. 4 பேரோட அருமையாக தூக்கி அடிக்கப்பட்டு வந்தாங்க. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கையில போயிருக்கீங்க. நல்ல கேட்ச். அவுட் ஆகி வெளியேறுகிறார் சரண். இந்த ஓவர் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஜெயராம். முதல்ல லூஸ் பண்ணிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் 1 ஓவர்ல பாலா உள்ள வந்திருக்காரு. கருடி பாலா அருமையாக தூக்கி அடிக்கப்பட்டதாங்க. இறங்கி போய் தட்டி விட்டுருக்காரு. மிடாப்ல ஆடிட்டு இங்க ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன். நல்லா திருப்பி இருக்காருங்க. உடம்புல போட்டு திருப்பி இருக்காரு பேட்ஸ்மேன் ஏமாத்தி. நக்கல். ஃபோர்த் ஒன். அருமையாக போய் காசா கன்வெர்ட் பண்ணி பவுண்டரி அனுப்பதா. எஸ் 4 ஓட்டங்கள். நீ ஒரு 4 வந்திருக்கீங்க லெக் ஸ்டம்ப்ஸ்ல. இந்த ஓவர்லயுமே ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு காலி. வர விட்டு ஆட பார்த்தாரு. ஆனா இங்க டாட் கம்பேக்கிங் பால் பாலாக அருமையாக ஆடி இருக்காரு. 4 ஒன் பவுன்ஸ் பவுண்டரி அணிக்காக இங்க டாட் 4 பதிவு பண்ணிருக்காரு. எடுத்துட்டு வந்திருக்காரு காலி அவர்கள். அடுத்தடுத்து 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 29 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க பிளாஸ்டர் வாரியர்ஸ். அதுக்கான இலங்கை கிணி 1. ஸோ ரிமைனிங் உள்ள 12 பந்துக்கு 15 தேவை. 3 ஓவர் போடுறாங்க. நியூ பாலர் செம்பா வந்திருக்காரு. வெற்றி பெறலாம். அரௌண்ட் த ஹில் நீங்க ஃபர்ஸ்ட் ஒன். விட்டு தட்ட பார்த்தாரு. ஆனால் கீப்பர் கையில டாட். டாட் பாலாக செகண்ட் பால். அருமையாக அங்கே ஒய்டக்கரில் எடுத்துட்டு வந்தாரு. இங்கே நேருக்கு நேரம் ஆடிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜெயராம் இங்கே ஒரு சிங்கிள். ஒரு ஓட்டம். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். அருமையாக நல்லா போட்டிருக்காருங்க. அங்கே விக்கெட் நினைக்கிறேன். எஸ் விக்கெட்டுங்க பேட்டில் போட்டு வந்திருக்கு. ஸோ இங்கே நல்லா ஆடி கொடுத்த காலி விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே செம்பா. ஸோ
முக்கியமான விக்கெட் இங்கே எடுத்திருக்காங்க. இது கேட்சா 2 டவுனில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அருண் உள்ள வந்திருக்காரு. ஸோ அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் ஒரு ஏஜ் சொல்கிறேன் கரெக்டாக வச்சாங்க. சுஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே அருமையாக பவுண்டரியான்னு பார்த்தா ஓட்டங்கள் பெருசு வந்தாரு. காலை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. எக்ஸலண்டான ஸ்டாப். ஸோ பவுண்டரி இங்கே சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லையா? அம்பையர் சிக்னல் நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பால். ஸோ மொத்தம் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ நோ பால் மொத்தம் 4ங்க. ஃப்ரீ ஹிட் தானே? ஃப்ரீ பால் ஒரு இலஸ் வந்து அருமையாக ஆபீஸில் கொண்டு வந்தங்க. ஃப்ரீ ஹிட்டை ஓட்டங்கள் ஸ்டாப். ஆனால் அதுக்கிடையில் இங்கே ஒரு மிஸ் கால் நடந்திருக்குங்க. ஏன்னா ஒரு தடுமாற்றம். இங்கே ரன் அவுட் வந்திருக்கு. ஒரு ரன் ஒரு விக்கெட். ஒரு ஓட்டங்கள் ஒரு விக்கெட். லாஸ்ட் ஒன். ஷாட். அது ஏன்னா ஒரு ஷாட். 3 ஓவர் கம்ப்ளீட் ஆச்சு. 3 ஓவருக்கு ஸ்கோர் 7 ரன் ஆடி. ரிமைனிங் 6க்கு 7. நீங்கள் நியூ பாலர் தான் எடுத்துகிட்டு வரணும் பார்ப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு மேட்ச் ஓவர் போடுறக்காண்டி முஸ்தபா வந்திருக்காரு. தொடர்ந்து உள்ளது ஃபர்ஸ்ட் ஒன். பால் ரிவர்ஸ் திரும்பி ஆனாரு. பரபரப்பை பாதியில் முடித்துள்ளார். வந்துருங்க 4 ஓட்டங்கள். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு அருண். ஸோ ரிவர்ஸ் மூலியமா இத முள்ள இன்னும் 3 ரன் தேவையா இருக்கு ரிமைனிங் உள்ள பாலுக்கு. அருமையாக விக்கெட் எடுத்தாங்க. 6 பேருமா அங்கே ஓட்டங்கள் விரட்டி போயிட்டாருங்க சுஜித். சாரி இங்கே 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. 2 ஓட்டங்கள். மேட்ச் சமநிலை. இந்த ரன்னோட இங்கே மேட்சை டிரா பண்ணியிருக்காங்க பிளாஸ்டர் வாரியர்ஸ். ஒரு ஓட்டங்களை பெற்றார். ஸோ ரிமைனிங்கில் 3க்கு 1 க்ளோஸ் ஃபீல்டிங் வச்சுருக்காங்க. இல்லையே வந்திருக்கு. அடுத்தடுத்து 2 டாட்டா பதிவு பண்ணியிருக்காருங்க. ஒரு ஓட்டங்களை 2க்கு 1 ஸோ இதுவும் டாட்டுங்க கீப்பர் கையில். அடுத்தடுத்து 3 டாட்டா பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ 1க்கு 1 மாற்றிருக்காங்க. இங்கே பால் டு பால் மேட்ச் க்ளோஸாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி க்ளோஸ் ஃபீல்டிங் போட்டிருக்காங்க. 1க்கு 1 மேட்ச் டிராவானா இங்கே கமிட்டிலேருந்து சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நேமத்தாம்பட்டி அணி வீரர் லாஸ்ட் ஒன் மேட்ச் பால். ஸோ விட்டு தட்ட பார்த்தாரு. சான்ஸ் ஃபார் இங்கே பவுலர் த்ரோ அடிச்சிட்டாருங்க. இங்கே ரன் அவுட். ஸோ விக்கெட்டுங்க. இந்த விக்கெட்டோட இங்கே சூப்பர் ஓவர் எடுத்து போயிருக்காங்க. இங்கே மேட்சை ட்ரா பண்ணியிருக்காங்க. செம மேட்சுங்க. ஒரு த்ரில்லர் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ இந்த டோர்னமெண்ட்லுமே இங்கே முதல் சூப்பர் ஓவர் மேட்ச் வந்திருக்கு. அப்படியே ஸோ 6க்கு 7 அப்படிங்கல ஃபர்ஸ்ட் 2 பாலே ஸ்கோர் வந்துருச்சு. மேட்சை ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த உள்ள 4க்கு 1 அடிக்கணுங்கல சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. நல்ல ஓவர். ஸோ இங்கே சூப்பர் ஓவர் ஆடுறக்காண்டி ராமு சைக்கிள் இருக்காரு. நான் சைக்கிளில் காலி. ஒன்லி 1 சூப்பர் ஓவர் போடுறக்காண்டி வர்கீஸ் ஜெயராம் வந்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஒன். கையில நல்ல கேட்சுங்க. ஃபர்ஸ்ட் பால்ல இங்க விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. ராமு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஜெயராம் இன்னும் 1 விக்கெட் தான் இருக்கு. செகண்ட் பால் அருண் ஸ்ட்ரிக்ல இறங்கி போயாரு. பேட்ல ஒரு ஏஜ். ஆனால் கீப்பர் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே டேரக்டாக ஸ்டெம்ஸில் அடிச்சிருக்காரு. கேட்ச் மிஸ் பண்ணியிருந்தாலும். ஸோ ரன் அவுட்டுங்க. ஸோ 2 விக்கெட்டுமே இங்கே லூஸ் பண்ணிட்டாங்க பிளாஸ்டர் வாரியர்ஸ். ஒரு ஓட்டங்களை பெற்றால் சூப்பர் ஓவரில்